ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கோல்டு மினியோட மூவ்மெண்ட் இன்றைக்கி எந்த பக்கம் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நம்ம ரெகுலராக கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு இம்மீடியட்டாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு இன்றைக்கி சார்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நியூஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, நைட் 7 மணிக்கு ஜிடிபி நியூஸ் ஒன்று இருக்குது. இந்த ஜிடிபி நியூஸ் அந்த டைமில் மட்டும் பெரிய வால்டைல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஒரு மைனர் வால்டைல் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறத பார்க்குறோம். ஏன்னா அந்த நியூஸ் ஒரு அவ்வளோ ஸ்ட்ராங்கான நியூஸ் இல்லை. பட் மொத்தத்தில் ஒரு இன்டிமேஷன் இருக்குது. 7 மணிக்கு ஒரு சின்ன ஃப்ளக்சுவேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இப்போ கோல்டு மினியை பார்க்குறதுக்கு முன்னாடி ஐஎன்ஆர் சார்ட் பார்த்து வந்துடலாம். ஏன்னா இன்றைக்கி ஐஎன்ஆர் நல்ல ஒரு ப்ளே பண்ணிகிட்ருக்கு. நமக்கு ரீசெண்டாக ப்ரைஸ் ஒரு அக்ரெசிவான மூவில் ஒரு 91.07 வரைக்கும் போயிட்டு தான் இப்போது 89.49 வரைக்கும் வந்துட்டுருக்கு. நமக்கு ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ட்ராப் கொடுத்துருக்கு. இது ஐஎன்ஆர் ஸ்ட்ரென்த் இன்னும் நல்லா ஆகுமா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, இப்போ நம்ம இதுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி பார்த்துக்கலாம். இது நான் எடுத்துருக்கிறது இது டே சார்ட்டில் நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணும்போது ப்ரைஸ் ஆல்மோஸ்ட்டு ட்ரெண்ட் லைன் டச் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் அதாவது 89 ரீச் பண்ணும் பொழுது நமக்கு ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிவிடும். ஸோ இங்கே மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு 2 டைப் ஆஃப் மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஒரு லெவல், அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 88.5 வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் இங்கேருந்து மேலே ட்ராவல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அல்லது இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு பாத் லைன் போட்டு பார்த்துக்கலாம், கிளியராக நம்ம புரியும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி 88.5 ரேஞ்சு மிட்டி டச் பண்ணிவிட்டு ஒரு கரெக்ஷன் நடக்கணும். நடந்துட்டு பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு ஆல்மோஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரீச் பண்ணக்கூடிய இடம் 87.5 ஈஸியாக ரீச் பண்ணிவிடும். அதுக்கு அடுத்தது மேஜராக போகக்கூடிய இடம் 86.8 வரைக்கும் வரதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் வர்றதுக்கு மேக்ஸிமம் லெவல். ஏன்னா நமக்கு ஐஎன்ஆர் பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டு கிளியராக பையில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நடக்கக்கூடிய கரெக்ஷன் இது வரைக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு லெவல் இந்த 88.5 ரேஞ்சை பிரேக் பண்ணணும். இதுவே இந்த இடத்துல இன்னொரு சான்ஸ் எப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ட்ரெண்ட் லைனை ஃபேக்காக பிரேக் பண்ணிவிட்டு 88.5 வரைக்கும் வரும். வந்துட்டு மறுபடியும் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போக ஆரம்பிச்சிடலாம். அல்லது இந்த இடத்துலையே சப்போர்ட் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணியே கூட மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணும் ப்ரைஸ் இப்போது. ஏன்னா ஐஎன்ஆர் அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகலை. இது வரைக்கும் ஒரு பை ட்ரெண்டில் தான் இருக்குது. பை ட்ரெண்டில் ஒரு கரெக்ஷன் சேல் நடந்துகிட்ருக்கு. இந்த இடத்துல ரெண்டு வகையான மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம இதை ஐஎன்ஆரில் நம்ம இப்போதைக்கு இருக்கக்கூடிய லெவல் அந்த 89 ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 89 டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணுதா அல்லது இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே ட்ராவல் ஆக ஆரம்பிக்குதாங்கிறத பார்க்கணும். ஸோ நம்ம இப்போ எம்சிஎக்ஸ் கோல்டு மினி சார்ட்டுக்கு போயிடலாம். கோல்டு மினியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியுது. ட்ரெண்ட் ஒரு கிளியரான பை ட்ரெண்டில் இருக்குது. இன்றைக்கும் சரி நேற்றும் சரி ஒரு ப்ரைஸ் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி மேலே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ட்ரெண்ட் இப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படின்னா, ப்ரைஸ் இந்த இடத்துல ஒரு ஸ்லோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்லோ ஆகுனா ட்ரெண்ட் சேஞ்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். பட் ஒரு கரெக்ஷன், நல்ல ஒரு பெரிய கரெக்ஷன் நடக்கிறதுக்கே வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இதை ஒரு சின்ன ஃப்ரேமுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஒரு 4 hour ஃப்ரேம் எடுத்துக்காச்சு. இப்போ இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இது ஒரு மேஜர் ட்ரெண்ட் லைனாக இருக்குது. இதை ஒரு சப் ட்ரெண்ட் லைனாக மாற்றும் போது நமக்கு இப்போதைக்கு இந்த லெவலில் ஈஸியாக ரீச் ஆகுது. இப்போது நம்ம இங்கேருந்து கரெக்ஷன் நடக்க ஆரம்பிச்சுன்னா எது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, அதாவது 1,33,600 ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஒரு ட்ரெண்ட் பார்த்து எடுத்து வரைகிறோம். இந்த லெவலை ரீச் பண்ணிவிட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இதை ஒரு 1 hour சார்ட்டுக்கு மாற்றிக்கலாம்.
1 ஹவர் சார்ட்டில் பார்க்கும்பொழுது நமக்கு இன்னும் கிளியராகவே இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்க்கும்பொழுது நமக்கு நல்லாவே தெரியுது. மார்னிங்லேருந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தது பெருசாக மூவ் ஆக ஆரம்பிக்கல. ஒரு ரேஞ்ச் மாதிரி ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. நல்லாவே ரேஞ்ச் வந்து ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது. மார்னிங்லேருந்தே இப்படி தான் இருக்குது. ப்ரைஸ் பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல. ஸோ நம்ம இந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி செல் சைடு மூவ் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா ட்ரெண்டு பையில் இருக்குது. இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் செல்லுக்கு ட்ரை பண்ணுறோம் நம்ம. அதனால் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் என்ட்ரிக்குள்ளே போகிறது வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இந்த இடத்துல எடுக்கக்கூடிய என்ட்ரிக்கு நம்ம டார்கெட் எது வரைக்கும் வைக்கலாம்னா மினிமம் டார்கெட் வந்து ஒரு 1,33,700 ரேஞ்ச் வரைக்கும் வைக்கலாம். ஒரு நல்ல இங்கேருந்து என்ட்ரி எடுக்கும்போது ஒரு நல்ல மூவ் கொடுத்துட்டாவே நம்ம ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணி வச்சுக்கிறது இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு பை ட்ரெண்டில் கரெக்ஷன் செல்லில் ட்ரை பண்ணுறோம். அதனால் அந்த ஸ்டாப் லாஸை இம்மீடியட்டாக ஒரு மினிமம் ப்ராஃபிட் கிடைக்கும் போது ஸ்டாப் லாஸை மூவ் பண்ண ஆரம்பிக்கிறது தான் நமக்கு சேஃபாக இருக்கும். ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு செல்லுக்கு ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ.